அல்லாஹ் அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், வமா இந்தக்கும் யன்ஃபத் வமா இந்தல்லாஹி பாக், உங்களிடத்தில் இருப்பவைகள் நிச்சயமாக நிறைவடைந்துவிடும். ஒமா இந்தல்லாஹி பாக், அல்லாஹ்விடத்தில் இருப்பவைகள் நிரந்தரமானவை, நிச்சயமானவை என்ற அல் குர்ஆனிய வசனங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக இருந்ததும் விளைவுதான் அவர்கள் மறுமைக்காக தனது வாழ்வை மாற்றிக் கொண்டார்கள் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. நானும் நீங்களும் உள்ளத்தோடு கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்வதற்கு அத்தியாவசிய தேவைகள் இருக்கிறது. ஒரு மனிதன் வாழ்வதாக இருந்தால் அவன் வாழ்வதற்கான வீடு வேண்டும், அவன் அணிவதற்கான ஆடைகள், அவன் உண்ணுவதற்கான உணவுகள் என்ற பல்வேறு வகையான அத்தியாவசிய தேவையோடு ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கிறான். இவ்வாறு வாழுகின்ற ஒரு அடியான் அவ்வாறு வாழுகின்ற போது அவன் ஒரு வீட்டை கட்டுவதாக இருந்தால் பல கோடி ரூபாவை செலவழித்து வீடை கட்டுகிறான், தவறு கிடையாது. அல்லாஹ் தந்த நிஅமத்துகளை அனுபவிப்பது தவறு கிடையாது. அவ்வாறு பல கோடி ரூபாய்களை செலவழித்து வீடுகளை கட்டுகிறோம், பல ஆயிரக்கணக்கான காசுகளை செலவழித்து ஆடைகள் அணிகிறோம், பல கோடி ரூபாய்களை செலவழித்து பல விடயங்களை நாம் செய்கிறோம். இன்று பள்ளி வாசல்களுக்கு 500 ரூபாவை கொடுப்பது, ஏழை எளியவர்களுக்கு ஒரு 500 ரூபாவை கொடுப்பதை என்னுடைய மனோநிலையும் உங்களுடைய மனோநிலையும் பெரிதாக பார்க்கிறது என்று சொன்னால் அதை நம்முடைய ஈமானிய குறைபாடு என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. நிச்சயமாக அந்த சஹாபாக்கள் நாளை மறுமையில் எனக்கு பயனளிக்கும் என்ற உணர்வோடு அவருடைய பொருளாதாரத்தை தியாகம் செய்தார்கள். நாமும் நிச்சயமாக மறுமை நாளில் எனக்கு அல்லாஹ் தருவான் என்ற உயரிய நம்பிக்கையோடு நாம் இந்த உலகத்தில் அல்லாஹுடைய பாதையில் தர்மம் செய்ய வேண்டும். நம்முடைய உள்ளங்களில் அவ்வாறான மனோநிலைகள் இருக்குமாக இருந்தால் நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட்ட நோய் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹுடைய பாதையில் நான் தர்மம் செய்கின்ற போது அல்லாஹ் தருவான் என்ற ஈமானிய உணர்வுகள் நம்முடைய உள்ளத்தில் வருமாக இருந்தால் நிச்சயமாக நாம் ஈமானிய உணர்வோடு வாழ்கிறோம். அவ்வாறு இல்லாமல் அல்லாஹுடைய பாதையில் நாம் செலவு செய்கின்ற போது நம்முடைய செல்வத்தில் குறைவு ஏற்படும் என்ற உள்ளட்சம் ஏற்படுமாக இருந்தால் நிச்சயமாக அது நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட்ட நோய் என்பதை நானும் நீங்களும் ஒருபோது மறந்துவிடக் கூடாது. அதற்காக நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இவ்வாறான நோய்களிலிருந்து என்னுடைய உள்ளத்தை பாதுகாப்பதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹுடைய பாதையில் அதிகமாக தர்மம் செய்யக்கூடிய மனோநிலை உள்ள மனிதராக என்னை மாற்றி என்று அல்லாஹ்விடத்தில் நானும் நீங்களும் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது.